நீங்கள் நலமோடு இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். கடந்த அமர்வில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பிரிவினை குறித்த மவுண்ட் பேட்டனின் அறிவிப்பு பற்றி அறிந்தோம். இந்தியாவில் தேசிய இயக்கம் பிரிவினை மற்றும் சுதந்திரம் 1939 முதல் 1947 வரை என்ற தலைப்பில் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் என்ற தலைப்பிலிருந்து பிரிவினை மற்றும் அதை தொடர்ந்து நடந்த நிகழ்வுகளை விரிவாக பார்ப்போம். கற்றுக்கொள்வீர்கள், நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். பகிர்வு மற்றும் இடம்பெயர்வு. மகாத்மா காந்தியின் படுகொலை. சுதந்திர இந்தியாவில் மாநிலங்களின் ஒருங்கிணைப்பு. முக்கிய வார்த்தைகள்: வைஸ்ராய் பிரிட்டிஷ் மன்னர் சார்பாக ஒரு காலனியில் ஒரு ஆட்சியாளர் அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். கூட்டமைப்பு. மத்திய அதிகாரத்தில் சில அல்லது பெரும்பாலான அரசியல் அதிகாரங்களை கொண்ட மாநிலங்களின் ஒன்றியம். சுயராஜ்யம். இந்தியாவிற்கு சுயராஜ்யம் அல்லது சுதந்திரம். அணுகல். பதவி அல்லது அதிகாரத்தின் நிலையை அடைதல் அல்லது பெறுதல். இடம்பெயர்வு. ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு நகர்தல். படுகொலை. அரசியல் காரணங்களுக்காக அடிக்கடி திடீர் அல்லது ரகசிய தாக்குதல் மூலம் கொலை. பிரைவி பர்ஸ். பிரிட்டிஷ் ராஜா அல்லது ராணிக்கு தனிப்பட்ட செலவுகளுக்காக கொடுக்கப்பட்ட பணம். கருத்து வரைபடத்தை பார்ப்போம். ஆயிரத்தி 1947 நாடு பிரிந்தது. பலருக்கு வேதனையான மற்றும் கற்பனை செய்ய முடியாத சூழ்நிலையை உருவாக்கியது. பாகிஸ்தானில் வசிக்கும் பெரும்பாலான இந்துக்கள் பாதுகாப்பின்மை உணர்ந்து தங்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது. இந்திய பக்கத்தில் வாழும் முஸ்லிம்களுக்கும் இதுவே இருந்தது. பிரிவினை முழு மக்களாலும் விரும்பப்படவில்லை. மேலும் அவர்கள் ஏன் இந்த பெரிய சிரமத்தை சந்திக்க வேண்டும் என்று பலரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் தாங்கள் வீடுகள், கிராமங்கள் மற்றும் நகரங்களை விட்டு வெளியேற நிர்பந்திக்கப்பட்டதற்காக மற்ற சமூகத்தின் மீது கோபம் மற்றும் ஆழ்ந்த வெறுப்பை உணர்ந்தனர். இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்கள் என 1.5 கோடி மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். ஒருவரையொருவர் கொன்று சூறையாடி எரித்தனர். குடியேற்றத்தின் போது 2 முதல் 5 லட்சம் பேர் வரை முஸ்லிம்கள் மற்றும் இந்துக்கள் கொல்லப்பட்டனர். சிலர் தங்களுடைய சொந்த நாட்டிலேயே அகதிகளாகி முகாம்களில் வாழ்ந்து தங்குமிடம் தேடுவதற்காக ரயில்களில் பயணம் செய்ய வேண்டியிருந்தது. வன்முறை பற்றி அறிந்ததும் மகாத்மா காந்தி கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை முகாம்களிலும் மருத்துவமனைகளிலும் பார்வையிட்டார். அவர் அமைதி மற்றும் சகோதரத்துவ செய்தியை பரப்ப முயன்றார். இது சுதந்திரம் அல்ல,
அவரும் மற்ற சுதந்திர போராட்ட வீரர்களும் இரத்தம், வியர்வை மற்றும் கண்ணீரை சிந்தி சாதித்த சுயராஜ்யம். தேசத்தந்தை உண்ணாவிரதம் இருந்து சுதந்திரத்தின் முதல் நாளை கொண்டாடவில்லை. இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இரு தேசம் தீர்வை ஏற்காத போதிலும் காந்தி மற்றும் நேரு ஆகியோரால் தொடங்கப்பட்ட சிறுபான்மையினரின் உரிமைகள் குறித்த தீர்மானத்தை காங்கிரஸ் நிறைவேற்றியது. பாகிஸ்தானின் சூழ்நிலையை பொருட்படுத்தாமல் காங்கிரஸ் இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கு உறுதியுடன் இருந்தது மற்றும் ஒரு ஜனநாயக மற்றும் மதசார்பற்ற அரசில் நம்பிக்கை கொண்டிருந்தது, அங்கு அனைத்து குடிமக்களும் சம உரிமைகளையும் பாதுகாப்பையும் அனுபவிக்கிறார்கள், அவர்களின் மதத்தை பொருட்படுத்தாமல். மகாத்மா காந்தியின் படுகொலை. காந்திஜி சுதந்திர தின விழாவில் பங்கேற்கவில்லை. அதற்கு பதிலாக 1947 ஆகஸ்ட் 15 அன்று அவர் நோக்காலி, அதாவது வங்காளத்தில் மீது ஏற்படுத்தப்பட்ட கலவரத்தை அமைதிப்படுத்த முயன்றார். அவர் செப்டம்பர் 9 மீண்டும் தலைநகருக்கு வந்தார். வடமேற்கு இந்தியாவில் நடந்த பரவலான வகுப்புவாத கலவரங்களால் அவர் மகிழ்ச்சி அடையவில்லை, மேலும் மக்களின் கோபத்தையும் அச்சத்தையும் அமைதிப்படுத்த பெரும் முயற்சிகளை மேற்கொண்டார். இருப்பினும் இந்திய அரசியலில் காந்திஜி பங்கை கண்டு சிலர் எரிச்சல் அடைந்தனர். ஜனவரி 28, 1948 அன்று அவரது உயிருக்கு ஒரு தோல்வியுற்ற முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. 1948 ஆண்டு ஜனவரி 30 மாலை சுதந்திரம் அடைந்த 6 மாதங்களுக்குள் காந்திஜி தனது சர்வமத பிரார்த்தனை கூட்டத்திற்கு சென்றபோது 3 தோட்டாக்களால் சுடப்பட்டார். இறப்பதற்கு முன் காந்திஜி ஹே ராம் என்று உச்சரித்தார். அவரை துப்பாக்கியால் சுட்டவர் நாதுராம் கோட்சே சம்பவ இடத்திலிருந்து விரைவாக தப்பி ஓடிவிட்டார், ஆனால் பின்னர் பம்பாயில் பிடிபட்டார். நாதுராம் கோட்சே இந்து மகாசபை உறுப்பினராக இருந்தார். காந்திஜியின் படுகொலை பலரை அந்த அமைப்பிற்கு எதிராக திரும்ப செய்தது. இந்த சம்பவத்தால் 1948 பிப்ரவரி 14 அகில இந்திய இந்து மகாசபை தனது அரசியல் பணிகளை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக அமைப்பு பணிகளில் கவனம் செலுத்த முடிவு செய்தது. சுதந்திரத்தின் போது இந்தியாவில் சுமார் 550 சமஸ்தானங்கள் இருந்தன. இந்த மாநிலங்கள் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் கீழ் இருந்தபோதும் பல்வேறு நிலைகளில் அதிகாரத்தை அனுபவித்தன. ஆனால் ஆங்கிலேயர்கள் இந்தியாவிலிருந்து வெளியேறிய பிறகு இந்த மாநிலங்கள் சுதந்திரமாக மாற வேண்டும். இந்த சுதேச அரசுகள் சுதந்திரமாக இருக்க வேண்டுமா அல்லது இந்தியா அல்லது பாகிஸ்தானில் சேர வேண்டுமா என்பதை முடிவு செய்ய ஒரு தேர்வு வழங்கப்பட்டது. இந்த மாநிலங்களின் சாதாரண மக்கள் ஏற்கனவே
பிரஜ்னா மண்டல் இயக்கங்களில் பங்கேற்பதன் மூலம் ஜனநாயக உரிமைகளை பற்றி அறிந்து கொண்டனர். சமஸ்தான குடும்பங்கள் தங்கள் மீது தொடர்ந்து ஆட்சி செய்வதை அவர்கள் விரும்பவில்லை. திருவிதாங்கூர் மற்றும் ஹைதராபாத்தில் மக்கள் தங்கள் ஜமீன்தார்களுக்கு எதிராக ஆயுதங்களுடன் கிளர்ச்சி செய்ய தொடங்கினார். இந்த சமஸ்தானங்களில் உள்ள மக்களின் இயக்கத்தை காங்கிரஸ் ஆதரித்து மற்றும் நாட்டின் புதிய அரசியலமைப்பை உருவாக்க இந்தியாவுடன் சேர வேண்டும் என்று அறிவித்தது. சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜூலை 1947இல் இந்த விஷயத்திற்கு பொறுப்பேற்றார். இந்தியாவில் சேர வேண்டியதன் அவசியம் குறித்து இளவரசர்களுடன் கலந்துரையாட தொடங்கினார். அவர்கள் அவ்வாறு செய்ய தவறினால் ஒன்றிணைக்கும் செயல்முறையை முடிக்க இராணுவத்தை அனுப்ப வேண்டும் என்று அவர் அறிவித்தார். ஆகஸ்ட் 15, 1947இல் காஷ்மீர், ஹைதராபாத் மற்றும் ஜுனாகத் தவிர அனைத்து மாநிலங்களும் இந்தியாவுடன் இணைவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஒப்புக்கொண்டன. இந்த மீதமுள்ள மாநிலங்களும் அடுத்த 2 ஆண்டுகளில் இணைக்கப்பட்டன. இந்த சமஸ்தானங்களின் அரசாங்கம் கையகப்படுத்தப்பட்டது மற்றும் இளவரசர்களுக்கு அவர்களின் தனிப்பட்ட செலவுகளை சமாளிக்க பிரைவி பஸ் எனப்படும் ஓய்வூதிய நிதி வழங்கப்பட்டது. பல்வேறு பிரதேசங்களை இணைந்து புதிய நிர்வாக அலகுகள் உருவாக்கப்பட்டன. மாநில உருவாக்கத்தின் முதல் கட்டம் 1956 வரை நீடித்தது. இருப்பினும் நிகழ்வுகளின் ஒரு சுவாரஸ்யமான திருப்பத்தில் 1971இல் இந்திய அரசாங்கம் முன்னாள் சுதேச குடும்பங்கள் பயன்படுத்திய தனிப்பட்ட ஓய்வூதிய நிதி மற்றும் பட்டங்களை ரத்து செய்தது. இன்று நாம் அறிந்திருக்கும் நவீன இந்தியா 1947இல் உருவானது. இது குறைந்த மனித வளர்ச்சி குறிகாட்டிகள் மற்றும் மோசமான உள்கட்டமைப்புகளை கொண்ட ஒரு ஏழை நாடு. இரண்டு நூற்றாண்டு காலனித்துவ ஆக்கிரமிப்பில் ஆங்கிலேயர்கள் நாட்டின் வளர்ச்சியை தடுக்கவும் மக்களின் தன்னம்பிக்கையை உடைக்கவும் முடிந்தது. இந்தியாவிற்கு ஒரு நவீன சுயசார்பு மற்றும் சமத்துவ தேசத்தை உருவாக்குவது ஒரு சவாலாகவும் வாய்ப்பாகவும் உள்ளது. எனவே இந்த காணொளியில் நாம் கற்றுக்கொண்டோம்: இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் எப்படி பிரிக்கப்பட்டது, மகாத்மா காந்தியின் படுகொலை மற்றும் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் எவ்வாறு மறுசீரமைக்கப்பட்டன.